சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு ஃபுட்பால்ல ஒரு பெரிய கோல் கீப்பர் ஆகணும் மட்டும்தான் ஆசை இருந்தது. ஆனா அந்த பையன் கிட்ட போயிட்டு நீதான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபியூச்சர் கேப்டன் சொல்லியிருந்தா எவனுமே நம்பியிருக்க மாட்டாங்க. அவரோட ஸ்டோரி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். 1981 ராஞ்சில மகேந்திர சிங் தோனி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தாரு. என்னதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் ஆனா அவர் அப்பாக்காச்சு நம்ம லைஃப்ல பெரிய இடத்துல ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன எய்ம் வருது. அப்போதான் அவரோட ஸ்கூல் டீம்ல கோல் கீப்பரா இருந்தாரு. கிரிக்கெட் டீம்ல விக்கெட் கீப்பிங்காக ஆள் இல்லாதனால இவரோட கோல் கீப்பிங் ஸ்கில்ல விக்கெட் கீப்பிங்கா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவரோட கோச் டிசைட் பண்றாரு. என்னதான் அவர் விக்கெட் கீப்பிங்காக ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்களுக்கு பேட்டிங்ல ஒரு பெரிய கண்ணு இருந்துட்டே இருந்தது. கோச் இல்லாத டைம்ல வெறும் அவர் பேட்டிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றாரு. ஸ்கூல் டீம்ல அவருக்கு பேட்டிங்ல சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாரு. பீகார் அண்டர் 19 அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைம்ல அவரோட பப்ளிக் எக்ஸாம்ஸும் வந்துருது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ற சுச்சுவேஷன் ஏற்படுது. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு முஸ்தாக் அலி டிராஃபியை செலக்ட் பண்றாங்க. ஆனா அவரோட ட்ரெயினுக்கு காசு இல்லாதனால அந்த ட்ரெயினையே மிஸ் பண்ணிடுறாரு. குடும்ப சிச்சுவேஷனுக்காக அவரு 2 வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்றாரு. வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நினைக்கிற அந்த டைம்ல அவருக்கு ரஞ்சி டிராஃபில விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இந்தியன் டீம்லயும் செலக்ட் பண்றாரு. என்னதான் இந்தியன் டீம்லயும் செலக்ட் பண்ணாலும் 3 மேட்சும் அவரு 20 ரன் மட்டும்தான் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்டமே சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்ல. இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகிறாரு. ஐசிசியோட 3 கப் அடிச்ச ஒரே கேப்டன் மகேந்திர சிங் தோனி மட்டும் தான் சொல்றாங்க. அண்ட் ஐபிஎல்ல சென்னை டீமுக்காக 5 கப் வின் பண்ணி தராரு. இந்த மாதிரி அவரோட டிராஃபிஸ அடிக்கிட்டே போறோம். என்னதான் தோனின்னு சொன்னாலும் நமக்கு ஞாபகம் வந்து ஒரே ஒரு சினாரியோ மட்டும்தான். அந்த 2011 வேர்ல்டு கப்ல அவர் லாஸ்ட் அடிச்ச அந்த 6 மட்டும் தான் ஞாபகம். இந்த வீடியோவை உங்க தோனி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.